வடகிழக்கு பருவமழையானது தீவிரமடைந்திருக்கிறது. இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 6 மாவட்டங்களுக்கு மதியம் 1 மணி வரை மழைக்கான எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சென்னையை பொறுத்தவரையில் நேற்று நள்ளிரவு முதலே பரவலாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் அதிகபட்சமாக பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. இதே போல ஆலந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில் காலை முதலே மழையானது விடாமல் பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னை மக்கள் அனைவருமே குடைபிடித்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்று உருவாகிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை ஒட்டி நிலவி வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இதன் தாக்கத்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தொடர்ந்து பரவலாகவே மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுத்து வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அந்த வகையில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் 1 மணி வரை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையமானது தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழையும் சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரையில் எழும்பூர், புதுப்பேட்டை, அண்ணா சாலை, மயிலாப்பூர், மந்தைவேலி, ஆயிரம் விளக்கு, ராயப்பேட்டை, திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சென்னையின் சுற்று வட்டார பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக காலை நிலவரப்படி சென்னையில் பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் மழை விடாமல் பெய்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகபட்சமாக பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. அதே போல ஆலந்தூர், மீனம்பாக்கம், அடையாறு, நந்தனம் உள்ளிட்ட பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக மீனம்பாக்கம், பெருங்குடி, அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளிட்ட பகுதிகளில், கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது அதிக அளவில் பதிவாகி இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் சென்னையில் அதிக அளவில் மழை பொழிவு இருந்து வரக்கூடிய நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதால் கடலில் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதேபோல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி, அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் இன்று செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் பரவலாகவே மழை பெய்து வருகிறது. கடலோர பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் மதியம் 1 மணி வரை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் 1 மணி வரை மழைக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பானு, மாயவதை தொடர்ந்து சென்னையில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருவதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னை மாநகராட்சி தரப்புல எந்த ஒரு சுரங்க பாதைகளையும் தண்ணீர் இல்ல, தேங்கவில்லை அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. தற்போதைய நிலை எப்படி இருக்குது? எந்தெந்த பகுதிகளில் அதிக மழைநீர் தேங்கி இருக்குது? அதனை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் தரப்புல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? குறிப்பாக மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முன்கள பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதே போல மாநகராட்சி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளில் தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி தரப்பில் தொடர்ந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரக்கூடிய மழையில் தாழ்வான பகுதிகளில் பெரும்பாலும் தண்ணீர் தேங்கவில்லை என வானிலை ஆய்வு மையமானது
தண்ணீர் தேங்கவில்லை என சென்னை மாநகராட்சியானது தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் சென்னையில் நள்ளிரவு முதல் பெய்து வரக்கூடிய இடங்களில் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக நுங்கம்பாக்கம், வள்ளுவர் கோட்டம் பிரதான சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தற்பொழுது தேங்கி இருக்கிறது. பானு, தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி மாயாவதி. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இந்த மாவட்டங்களை பொறுத்தளவில் பிற்பகல் 1 மணி வரை மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்கள் விரிவாக செய்தியாளர் மாயாவதி வழங்க கேட்டோம். மழை தொடர்பான மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம்.